ஆமையா ஈரேழு உலகமெல்லாம் நீங்க இறையிழந்து கைலாசத்துக்கு வந்தாலும் ஆமா உலகத்து மக்கள் எல்லாருமே உங்களையே வணங்கி வருகிறார்கள் அல்லவா ஆமா உலகத்துக்கே கடவுளாக 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து கொண்டு ஆமையா ஏன் ஆண்டவா நீங்கள் வேறு இரு பேர்களை வணங்க வேண்டும் எதற்காக வணங்கணும் பார்வதி அம்மா உலகத்தையே நான் படைத்து பாதுகாத்து வந்தாலும் இரவும் பகலும் வர வேணும் என்று சொன்னால் யாராலே முடியும் காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன் ஆமா சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்குமே ஒளி கிடைக்காதம்மா ஆமா அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சொன்னபோது பார்வதிக்கு அப்பமும் பகவான் மேல நம்பிக்கையே வரல இல்ல அது எப்படி இந்த ஆண்டவனுடைய இரு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனுக்கு தெரியாமல் ஆதிபராசக்தியானவள் என்ன செய்கின்றாள் ஈசனுக்கு பின்னால் ஓடி வந்து அவ இருகரத்தை எடுப்பாளா ஈசன் கண்ணை பொத்துவாளா பகவான் கண்ணை பொத்தும் போது எல்லாம் பொத்து ஆறுலகம் இருளாச்சு அந்த ஈசன் கண்ணை பொத்தும் போது சாமியும் உலகம் இருளாச்சு ஈரேழு உலகம் எல்லாம் ஒரு இருளாக இருக்குதையா ஆண்டவனார் திருக்கண்களை ஆதிபராசக்தியானவள் மறைத்தவுடனே அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா தெரியுது உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஒரு வேலையும் பார்க்க முடியாது மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடுகிறார்கள் வந்தவரும் தெரியவில்லை போனவரும் தெரியவில்லை வைத்த பொருளும் தெரியவில்லை எடுத்த பொருளும் தெரியவில்லை எதுவுமே தெரியல அப்போ உலகமே இருட்டா இருந்தா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால ஆண்டவனாகிய பகவான் இந்த பார்வதிக்கு எவ்வளவோ நாம எடுத்து சொன்னதுக்கு பிறகும் நம்ம மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம சிவனாருடைய திரு கண்களையே மறைத்து இந்த உலகத்தையே இவ இப்படி இருளாக்கி விட்டாளே இப்பேற்பட்ட பார்வதிக்கு இந்த இறைவன் யார் என்று நாம தெரியப்படுத்தணும் பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும் சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு இந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று உலக மக்களுக்கெல்லாம் மொழி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் என்ன செய்கிறார் தெரியுமா ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆதிசக்தி முன்னால் ஒளி கொடுக்க வேணுமே உச்சி கண்ண திறப்பா உலகில் ஒளி கொடுப்பா நெச்சி கண்ண திறப்பா நெச்சி கண்ணை அங்கே நீண்ட ஒளி கொடுப்பா பகவான் உச்சி கண்ணாகப்பட்டது திறந்து அக்கினி பொறிகள் பறந்து ஆண்டவன் உச்சி கண்ணில் இருந்து ஒரு ஆங்கார ரூபங்களை கொண்டு ஒரு பெண் வந்து பிறந்தார் ஆண்டவன பெண்ணை வரவழைத்து நீ ஆட வேண்டும் ஆட வேண்டும் ஆட வேண்டும் ஆட வேண்டும் ஆதாளி போட வேண்டும் உச்சி கண்ணி பிறந்ததால் உச்சி கண்ணே தாயே உச்சி நீ மகாளியம்மோ உச்சி கண்ணிலே நீ காளி அம்சமாகவே பிறந்த
சொன்னதினால ஆமா உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் பேரம்மா என்று வரம் கொடுத்த ஆண்டவன் அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க பார்வதி சிவபெருமானை பார்த்து பயந்து போய் நிக்க நடக்குதா. ஐயோ என்னாச்சு? ஆண்டவே நமக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாரு. நம்ம தானே கொஞ்சம் கூட அவர் பேச்சை கேட்காம சிவபெருமானுடைய திரு கண்களையே மறைத்து விட்டோம். ஆண்டவனுக்கு மூன்றாவது கண்ணை கண்ட பார்வதி சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு குடும்பத்துல தலைவர் யாரு? தலைவர் நான் தான் தலைவர். நீர் தலைவர் என் குடும்பத்தை காட்டியது தலைவரே கிடையாது. அப்ப நான் தொண்டனா? தொண்டர் தான். சரி தலைவர் ஒரு ஆள் இருக்கு. யாரு யாரு? அதுதான் குடும்பத்துல உள்ள தலைவர். அது நான் தான் ஐயா. குடும்பத்துல உள்ளவர் தகப்பனார் தான். குடும்பத்துக்கு ஆம்பளைங்க தான் தலைவர். ஆமா அதான் பாருங்க தகப்பனார் தான் குடும்பத்து தலைவர். அவர் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றி போனாதான் கரெக்டா போனா குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கும். ஆமா தாப்ப 2 கோட்டை அடிச்சாருன்னா பிள்ளைய பார்த்து ஏல நான் 2 கோட்டை அடிக்கேன் அதே மாதிரி நீயும் அடிக்கணும். உங்க வேலை உங்க விட்டு போக மாட்டாங்க. எப்படி? அதாவது ஒன்ன மாதிரி இருந்தா குடும்பம் உருப்படும். குடும்பம் குட்டியேரா பேர் அவர் யோசனை கேட்டா சரி அப்படி என்று தகப்பனாருடைய பேச்சை கேட்டு அந்த மனைவியானவளும் குழந்தையானதும் கேட்டுச்சானால் அந்த குடும்பம் தலை துவங்கி வரும். தாப்பம் கரெக்டா இருக்கணும். முதல்ல நீ என்ன சொல்வது? நான் என்ன கேட்பேன்? நீ ஏக்கடக்கை மோக்கடா சொன்னாம அப்படின்னா நீ முதல்ல யோக்கியமா இருந்து சொன்னாதான் பிள்ளைகளும் பொண்டாட்டியும் கேட்கும். நீ யோக்கியம் இல்லாம சும்மா அயோக்கியனா சுத்திக்கிட்டு இருந்து என் பேச்சத்தான் கேட்கணும்னா யாரும் கேட்க மாட்டாங்க. மகன் வரும்போது தகப்பனார் சீரட் எடுப்பாரு. சீரட் எடுத்து பத்த வைக்க கூடாது. பையனை கண்ட உடனே அந்த சீரட்டை அணைச்சு பைக்குல போட்டுக்கணும். சிகரெட்டே முதல்ல அடிக்க கூடாதியா? அப்படியா? என்ன பைக்குல போட்டுறோமோ? ஆஹா சிகரெட்டே அடிக்க கூடாது. அடிக்க கூடாது. திடீர்னு அது என்ன ஆளை கண்டா ஒண்ணு ஆளை காங்கலன்னா ஒண்ணு. ஆமா அதாவது அந்த சீரட்டை அணைச்சு தூர போட்டுறணும். அப்பதான் அந்த பையன் வந்து திருந்துவான். அவன் முன்னால அடிச்சோம்னா நம்ம அப்பா ஒரு சீரட் அடிக்காரு. அவன் முன்னால அடிச்சாருன்னா என்ன ஆகும்? மகனும் அதே தொழில செய்வான். அப்பா கோட்டை அடிச்சா பையன் புல் அடிப்பான். அதேதான். குடும்பத்துக்கு தலைவரா இருக்கணும்னா தகப்பன் தான் உண்மைதான். சரிதான். தகப்பன் கரெக்டா இருக்கணும். சரிதான். கரெக்டா இருந்துட்டு பிள்ளைகளை பொண்டாட்டி கண்ட்ரோல் பண்ணோம்னா அவங்க கேட்பாங்க தாய் சொன்ன மாதிரி. ஆணும் பெண்ணும் சரியா நடக்கும். இப்படி தகப்பன் தலைவர் பட்ட வாங்க முடியும். அதனால இந்த பார்வதி சிவபெருமான் மீது நம்பிக்கை இல்லாம ஆண்டவனார் திருக்கண்களையும் மறைத்த மகிமையினால சிவனார் உச்சிக்கண் மகிமையை கண்டவுடனே அங்கமெல்லாம் பதறி ஆவி தனலாகினா பார்வதி ஏத்து விறுவிறுத்து நிற்கிறா. ஆண்டவனார் சிவனாருடைய மகிமையை கண்டவுடனே அங்கமெல்லாம் பதறி பார்வதிக்கு ஆவி தனலாகி பார்வதியின் வேர்வை துளி காட்டாற்று வெள்ளமாகவே கைலாசத்தில் கரை புரண்டு வருகிறது. இந்த வெள்ளமாகப்பட்டது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் அல்லவா? அதனாலே பார்வதியின் வேர்வை துளிகளை ஆண்டவன் அதை மறைக்க வேணும் என்று 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி சிவபெருமான் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் அந்த வேர்வை துளி நிற்கவில்லை. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைக்க வேணும் என்று ஆண்டவன் படைத்து எவ்விதமாக பெயர் கொடுத்தாரையானா எப்படி ஐயா? சாமி ஓங்கும் சம்பாதேவு கப்பா ஓங்கும் சம்பாதேவு கப்பா ஒன்றாங்கடல் ஒரு கடல் தங்கையச்சான் தேவு கருப்பு கடல் 2 கடல் 3 கடல் ஒரு கடல் 4 கடல் நல்ல தண்ணி 5 கடல் அலைங்கடல் 6 கடல் ஆழக்கடல் 7 கடல் என்ன கடல் 8 கடல் திட்டு கடல் 9 கடல் அதுவும் ஓவிய பெருங்கடல் 10 கடல் பார்க்கடல் 10 கடல் அங்கே பாங்குடனே அமைந்திருக்கு. சாமி 10வது கடலுக்கப்பா கலங்கி வந்த பாறை கலங்கி வந்த பாறை அடர்ந்ததொரு ஆலமர அடியதில காற்றடித்து மணல் குவித்து கரையாம்புத்து வளர்ந்திருக்கு. ஒங்கி வளர்ந்த முத்து 1000 வாசல் தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த முத்து மாணிக்க புத்துக்குள்ள மாணிக்க
வழக்கம் போல நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லவா? அப்படி வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வந்ததுனாலதான் அதற்கு நாகலோக பட்டணம்னு பேரு. ஆமா, அப்படியாகவே இருக்கும் போது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் நாகலோக பட்டணத்திலே இருவேர்களுமே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாகவே வெகு சிறப்பாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இறைவனுடைய அருளாலே எந்த விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது. மண்ணால் குறைவு இல்லை, மனையால் தாழ்வு இல்லை, பொன்னால் குறைவு இல்லை, பொருளாலே தாழ்வு இல்லை. பால் இருக்கு, பவுசு இருக்கு, பாக்கியங்கள் நிறைந்திருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இன்னும் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி ஐயா? அவருக்கு ஏழரையா கோபுரமா எதிரே ஒரு சூழரையா சுத்தி கட்டும் மண்டபமா மடப்பொழியா மடப்பு ஒளியா பத்தடுக்கு மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும் இப்பேர்வட்ட செல்வாக்கோடு இருபேர்களுமே இன்பமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியே வாழ்ந்து வந்தாலும் எல்லா செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் அந்த செல்வத்தை எல்லாம் ஆள்வதற்கு ஒரு செல்ல குழந்தை ஒண்ணு கிடையாது. குழந்தை இல்லை. மண்ணுமனை இருந்தாலும் மண்ணையாள மதலை இல்லை, பொன்னும் பொருள் இருந்தாலும் பொன்னையாள பிள்ளை இல்லை. குழந்தை இல்லாத கவலை கொண்டு என்ன செய்கின்றார்? நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு ரொம்ப மன கவலை. கவலை இருக்கத்தானே செய்யும். 12 வருடமாச்சு தமக்கு திருமணமாகி, ஆனா இன்னுமே நமக்குன்னு ஒரு பாலன் வரவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப கவலைப்பட்டு, கவலை ஏகப்பட்ட கவலை இருக்காதா பின்ன? குழந்தை இல்லைன்னு சொன்னா கொடிய ஒரு கவலை. இந்த பாலா போன வயத்துல 12 வருஷம் ஆச்சு திருமணம் முடிஞ்சு அந்த கம்பு எடுத்து 4 குத்து குத்துமியா இப்படி இருக்கும் நினைக்கோ. அதாவது புழு பூச்சி இது வரைக்கும் வயித்துல இல்லையா? ஒரு பூச்சி புழு இல்லையா? புழு பூச்சி வரணும்னு வையே, காலையில எந்திரிச்ச உடனே 4 கிலோ கருப்பட்டியை வாங்கி மட்டும் சாப்பிடு பாப்பா. அந்த புழு பூச்சி இல்ல, இது வந்து புழுன்னு சொன்னா ஆண் குழந்தை, பூச்சின்னு சொன்னா பெண் குழந்தை. புழுன்னு சொல்லும் போது ஆண் குழந்தை வீட்டை சுத்திக்கிட்டே வருவான். இந்த பூச்சின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? பெண் குழந்தையானது ஒரு பருவ காலம் வரைக்கும் தான் தாய் தகப்பனிடம் இருக்கும். அதுக்கப்புறம் சரி இன்னாருக்கு இன்னார்னு சொல்லி திருமணத்தை முடித்து அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருவாங்க. அதான் பர
பறந்துரும் பூச்சி. சரிதானே? அதான் புழு பூச்சி இல்லைன்னு சொன்னேன். சொன்னாரு. அதனாலே அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் ஆமையா குழந்தை இல்லாத கவலையே கொடும் கவலையாகி ஆமா தன் கணவனை அழைத்து என்ன வார்த்தை சொல்லுகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? சாமி எங்கன வாராஜ மன்னா ராஜ மன்னா எங்கன வாராஜ மன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா நான் உங்க தேவி நாகக்கன்னி எனக்கு 30 வயதாச்சு ஒரு முடிதறிக்க பிள்ளை இல்லை மன்னவன் 40 வயதாச்சு இந்த நாட்டையாள பிள்ளை இல்லை எனக்கு 50 வயதுமாச்சு மன்னா வயதுமாச்சு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல பெண்ணும் மன்னவா ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல பெண்ணும் மன்னவ பிள்ளை இல்ல வாசலுக்கு யாரும் பிச்சை கூட வாங்க மாட்டார் மகளை இல்ல வாசலுக்கு நம்ம மாநிலத்தார் வரவே மாட்டார் குழந்தை இல்ல வாசலுக்கு குழந்தை இல்ல வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வரவே மன்னவா குழந்தை இல்ல வாசலுக்கு ஒரே குடும்பத்தாரும் வரவே மாட்டாரு. அண்ணனவட்டிலே சாதம் போட ஆனவாரி உன்ன பிள்ளை இல்லை நாளை இலையதிலே சாதம் போட ஆனை எடுத்து உன்ன மதலை கும்பாவிலே சாதம் போட கும்பாவிலே சாதம் போட எனக்கு குடி உன்ன குழந்தை சாதம் போட்டாம் மன்னவா கும்பாவீர சாதம் போட்டாம் எனக்கு கூடி உண்ண மனதை இல்லை. மன்னா பிள்ளை இல்ல சாதம் உருவாக இருக்குதையா மதலை இல்ல சாதம் மருந்து போல இருக்குதையோ குழந்தை இல்ல சாதம் குழந்தை இல்ல சாதம் எனக்கு குப்பையாக தோணுதையோ மன்னவா குப்பையாக தோணுதையோ. மன்னா பிள்ளை இல்ல சாதம் உருவாக இருக்குதையோ ஏ என் கனவா நாகராஜா ஏமன்னவா பிள்ளையில்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரமாட்டார்கள் பிச்சை கூட வாங்க மாட்டார்கள் என் மதலையில்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் வரமாட்டார்களே மன்னவா மன்னா நான் வட்டிலே சாதமிட்டால் வாரி உண்ண பிள்ளை இல்லை இல்லையா நான் இலையிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண மதலை இல்லையே மன்னவா ஏன் நாகக்கண்ணி நீ பெண்ணா பிறந்தவா சொல்லி கட்டிய கணவன் என்கிட்ட நீ சொல்லி அழுவுத பிள்ளை இல்லைன்னு. ஆமா நான் ஆனா பிறந்த ஆம்பளை நான் என்ன செய்யணும்? நான் யார்கிட்ட போய் சொல்லி அழட்டும்? நான் ஆனா பிறந்த ஆம்பளை அப்படி அழ முடியுமா? சொல்லி அழ முடியுமா? அழுதாத்த என்ன இப்ப உதாரணத்துக்கு நீ குழந்தைன்னு என்கிட்ட சொல்லி அழுவுத. நான் காலையில போய் அதிகாலை 5 மணிக்கு போய் மெயின் ரோட்ல போய் 2 டீ கடையில குடிச்சிட்டு ஆமா கட்டையில கவலை இருந்தா 2 டீ குடிப்பியா ஐயா நீ? கடைக்கார 1/2 கிளாஸ் தான் டீ போட்டு கொடுக்காரு. 2 டீ குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கு. கவலைப்பட்டு 2 டீ குடிச்சாராம். ஆமா 2 டீயை குடிச்சிட்டு அங்க பக்கத்துல டீ குடிச்சிட்டு ஆளுக்க கிட்ட என்ன அண்ணாச்சோ அண்ணாச்சி எனக்கு பிள்ளை இல்ல எனக்கு குழந்தை இல்ல நான் என்ன செய்யட்டும் ஏது செய்யட்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட கேட்டோம்னா அவன் என்ன செய்வான்? காரி மூஞ்சில துப்பிடுவான். அவன் காரி துப்புனான்னு வையே அவனை காத்தோட ஒண்ணு இறக்கிரு. காத்தோட நம்ம கிட்ட தப்பு இருக்குல்ல? தப்பு நம்ம மேல இருக்கு. ஆம்பளை வந்து சொல்லி அழ முடியாது. நம்ம மேல என்னையா தப்பு இருக்கு? நம்ம தப்புன்னு சொல்லி அழக்கூடாது. ஆம்பளை அழக்கூடாது. ஆம்பளை அழுதாத்த என்னன்னு கேட்க. அதாவது சொல்லி அழணும்னா மனசுக்குள்ளே அழுதுக்கணும். அதாவது ஆண்களுடைய மனசு வந்து கல் மனசு. ஆமா நம்மளாம் பெரிய வீரமுள்ள ஆளுங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாரமே வந்து அப்படின்னு நினைச்சுக்கிற வேண்டியதா.
நெஞ்சில வந்து ஒரு விழுந்தாலும் காய்ச்சல் மண்டையடிக்கு தாங்குவியா? தாங்க முடியாது. இருந்தாலும் வைராக்கியத்தோட காய்ச்சல் இருந்தாலும் தாங்கும். ஆமா, அதுதான் ஆண்களுடைய மனசு. ஆனா பிறந்த ரோட்டை நடந்து போனாம்னா நெஞ்சை நிமித்துக்கிட்டு அப்படியே சிங்கம் நடந்து போன மாதிரி போகணும். அதேதான் அவன் தான் ஆம்பளை. அதேதான். அதை விட்டு கோலத்தனமா தலையை குடிச்சு போனோம்னா நம்மளை யாட்டி பூட்டி பேசுவான். அவன் பின்னாடி வந்து ஒரு சிங்கம் நல்லபடியா போனாதான் சிங்கம். ஏதாவது தவறு ஒண்ணுன்னு அப்புறம் அசிங்கமா தான் போகும். அசிங்கமாயிருக்கும். நல்லபடியா இருந்தா சிங்கம் தான். சிங்கம் தான். அதனால நாங்க டீ குடிச்சிட்டு அவன் கடைக்காரன் சொன்னோம்னா பிள்ளை இல்ல குழந்தைன்னு சொன்னா காரி மூஞ்சில துப்பிடுவான். காரி துப்புவாங்க. 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. எப்படி பேசுவான்? ஒருவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? பிள்ளை இல்லைன்னாடா நீ கண்ணீரை வடிக்க. இல்ல ஆமா, கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கால? என்ன இப்படி ஒரு குழந்தைன்னு சொல்லி இப்படி பேசுற? இல்ல கல்யாணம் ஆகி உனக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆயிட்டு. 10 வருஷமா உன் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை இல்லனா அவளை டைவர்ஸ் பண்ணுடா. டைவர்ஸ் பண்ணிடலாமா? அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா. அவ சூப்பரா இருப்பா. ஏடு விளக்கு மாத்த. அவளை கூட்டிக்கிட்டு வா, அவளை கல்யாணம் பண்ணி பாரு. அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். அவன் என்னமோ இவன் வந்து பேர்காலம் பார்த்து பேர் வைக்கிற மாதிரியே பேசுவான். அப்ப 4 பேர் இப்படி எல்லாம் நான் பேசுவாங்களே நாகக்கண்ணி. நான் போய் வெளியில போய் என் கவலையை நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால நானும் கவலையை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன். எனக்கெல்லாம் கவலை வந்துச்சுன்னா ஒரு 150 ரூபா தான் செலவு. அப்படியா? ஆமா. சரி. எனக்கு லேசா கவலை வந்துட்டுனா என் வீட்டுக்கார மட்டும் 150 ரூபா கேட்பேன். சரி. அவ எடுத்து தருவா. நேர கடைக்கு போவேன். எந்த கடைக்கு? ஒரு பாட்டில் வாங்குவேன். சரி. 135 ரூபா. புரோக்கர் பட்லா? இல்ல மாப்ள. புரோக்கர் வாங்கி நீ அடி. இது டானிக்க. டானிக்கையா? ஆமா, கவலையை போக்கக்கூடிய டானிக்க. சரி. ஒரு பாட்டில் வாங்கி உங்களுக்கு என்ன? உங்களுக்கு கவலை வந்தா ஒரு குவார்டர் அடிக்க வேண்டியது, குப்பரை படுக்க வேண்டியது. நாங்க என்ன செய்ய? நீ வேணா கவலை வந்துச்சுன்னா ஒரு குவார்டர் அடிச்சு பாரு. அடிச்சு பார்த்தேன்னா தெரியும். உங்களை மாதிரிப்பட்ட ஆளு நாங்க கிடையாது. எனக்கு கவலை வந்தா என்ன செய்வோம் தெரியுமா? சிரட்டையில தண்ணிய வச்சு உள்ள பாஞ்சிருவேன். தலையில பாஞ்சிரீங்களோ? ஆமா, நல்லா சாவு வரும். இப்ப ஆம்பளை குவார்டர் அடிச்சு வந்தா கூட சமாளிச்சுக்கலாம். சரி. ஆனா பெண்ணா பிறந்தவங்க குவார்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்க முடியாது. ஆமா, வீட்டுல அப்படித்தான் நடக்கு. ஆனா பிறந்தவங்க தண்ணி அடிச்சு வந்தா பொம்பளைக்கு சமாளிச்சு போயிருவாங்க. அதாவது ஆம்பளையாவது குடிச்சா செத்தையும் புலம்புவான், சண்டை போடுவான், படுத்துக்கிடுவான். ஆமா. பொம்பளைய மட்டும் அப்படி குடிச்சிட்டு வந்தான்னு வையே, நீ வீட்டுல எல்லாம் ஆம்பளைய குடியிருக்கவே முடியாது. நம்மள ஒரு வழி பண்ணி விடுவாங்க. மனசுக்குள்ள இருக்க கவலையை கொட்டி தீர்த்துருவா. ஆமா, குடும்பம் நடத்த முடியாது பிறகு. அதனால பொண்கள் வந்து பொறுமையா இருக்காங்கன்னு நினைக்க கூடாது. அவங்க அப்படி தப்புலாம் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க கவலைப்படாத நாகக்கண்ணி. உனக்கு ஒரு பிள்ளை ஞாபகம் வந்தா என்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்க. எனக்கு ஒரு பிள்ளை ஞாபகம் வந்தா நான் உன்னை ஒரு ஆம்பளை பொட்ட பிள்ளையா நினைச்சுக்கிடுவேன் அப்படின்னு. உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை அம்மா. அப்படி இருக்கும்போது என்ற ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லும் போது நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகின்றார்? என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி? உங்க தேவி நாகக்கண்ணி, உங்க தேவி நாகக்கண்ணி, இதனால இதுவரை ஏன் மன்னா பிள்ளை ஆவை அடித்தேன், அறக்கொடுமை செய்தேன், நான் வைத்தாரோட அடைக்கல வயிறெறிய செய்தேன், போட்ட நாளை உறக்கம் போட்டழந்த தோசவும் கண்ணுக்கு நான் பாலிடாமல் கரண்டு நான் உண்டுட்டேன், பிச்சைக்கு வந்தவரை பிறகு வர சொல்லிட்டேன், அண்ணம் என்று வந்தவர் அடுத்து வர சொல்லிட்டேன், நான் இல்லாத பிள்ளையத்தான், நான் இல்லாத பிள்ளையத்தான் ஓங்கி தலையதில் அடித்தேன், ஓங்கி தலையதில் அடித்தேன், அண்ணா தாய் இல்லாத பிள்ளையை தலையதில் அடித்தேன், மாதா இல்ல பிள்ளையை நான் மண்டையில கொட்டிட்டேன், ஓட்ட நாளி மறக்காம ஓட்டழந்த தோசை பத்தேற நல்லது அதரை கலந்து உத்தரவி நாகக்கண்ணி, ஒரு பாவம் செய்யலையே, ஒரு பாவம் மன்னா ஒரு குழந்தை நமக்கு அவ முத்து முத்தா கண்ணீரை தான் கண்ணீரை அவ முத்து முத்தா கண்ணீரை தான் அவ முகங்கள் எல்லாம் அடிப்பாள், அவள் ஆடாக கண்ணீரை தான்
உடன் பிறந்து பாதவத்தி மகடி ஐயா பேர் மறந்து போல இருக்குதையா குழந்தை இல்லா சாதமா குப்பையாக தோணுதையோ பிள்ளை இல்லாத சாதம் புழுவாக தோணுகின்றது மதலை இல்லாத சாதம் எனக்கு மருந்தாய் தோணுது மன்னவா மருந்தா தோணுது உங்களுக்கு குழந்தை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு குப்பையா தோணுமா அதான் ஏன் குப்பையா தோணுதுன்னு அந்த காலத்திலே பெண்ணாக பிறந்தவர்கள் விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்களாம் அப்ப பூரா காட்டு வேலை தானே அப்ப எல்லாமே காட்டு வேலை வருங்க அப்ப காட்டு வேலைக்கு போகும்போது இந்த அம்மா காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சிருவா ஆமா 4 மணிக்கு எந்திரிவாங்க பின்னால தூங்கி முன்னால எந்திரிப்பாளாம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன பிந்தி தூங்கி முந்தி எந்திரிப்பா அப்படின்னா அந்த அம்மா ராத்திரிக்கு தூங்கும் போது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த அம்மா சாப்பிட்டு புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்து வீட்டுல இருக்க வேலையெல்லாம் முடித்து சாப்பாட்டுக்கு தண்ணியை ஊத்தி போட்டு கதவை அடைச்சிட்டு பிள்ளைகளை வந்து தூங்க வைக்கணும்னு சொன்னா அப்படின்னா இவளும் வந்து தூங்கணும்னா ராத்திரி 11 மணி 12 மணி ஆயிரும் அதுக்கு பிறகு அந்த அம்மா தூங்க ஆரம்பித்தானா காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னால 4 மணிக்கு எந்திரிச்சிருவா 11 மணி 12 மணிக்கு படுத்துட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிவாங்க ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு தூங்குவா காலையில அவங்க எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே எந்திரிச்சிருவாளாம் அம்மா அந்த பெண்ணா பிறந்து எந்திரிப்பா அதான் பின்னால தூங்கி முன்னால எந்திரிப்பாங்க சரி எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே என்ன செய்வாங்க முதலாவது அந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா என்ன செய்வா நல்ல 4 பிடி சோளத்தை ஊற போடுவா ஏன் கொலக்கட்டை விக்கவா சோளத்துல கொலக்கட்டையாவா வைக்காங்க வீட்டுக்காரி அவிச்சு தருவா சோள கொலக்கட்டையை தின்னு வாட்டியனா அவருடைய அருமை உங்களுக்கு தெரியும் மாப்பிள்ள கொலக்கட்டை விக்கிறல கூறுகட்ட மனுஷன் என்ன சோளத்தை எதுக்கு ஊற போட்டதா தெரியுமா எதுக்கு பணியாரம் சுடுறதுக்கு ஆமா ரெண்டும் ஆமா பணியாரம் சுடலாம் அவருக்கு மேல உனக்கு அறிவு ரொம்ப இருக்கு பாத்துக்கோ எதுக்கு ஊற போட்டதா சோளத்துல பணியாரமையா சுடுவா பணியாரம் சுட்டு புளிச்சு போச்சுன்னு இன்னைக்கு புதுசா கொலக்கட்டை வைப்போம்னு சொன்னேன் ஓ அப்படி ஆமா சோளத்தை ஊற போட்டானா பணியாரமும் சுட மாட்டா கொலக்கட்டையும் அவிக்க மாட்டா சரி பணியாரம் சுடுறதுக்கும் இல்ல அந்த அம்மா சோள கஞ்சி காய்க்கணும்னா 4 பிடி சோளத்தை ஊற போடுவா அப்பா 4 பிடி சோளத்தை ஏன் ஊற போட்டான்னா அந்த காலத்துல குடும்பத்துல வந்து நிறைய ஆள் இருப்பாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்னாத்தான் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா வாழ்வாங்க கூட்டு குடும்பம் 20 பேரு 30 பேர் இருப்பாங்க ஒரே வீட்டுல வீடு பூரா ஆள் தான் ஒவ்வொருத்தனும் 2 கும்பா கஞ்சி சோள கஞ்சி குடிப்பான் 1 2 கிடையாது 2 கும்பா சோள கஞ்சி குடிப்பான் அவன கும்பா தெரியுமாடே ஏ தம்பி அவனுக்கு தெரியாது உனக்கு கும்பா தெரியுமா அவனுக்கு ரம்பானா தெரியுமா கும்பா தெரியாது நீ சொன்ன மாதிரி படம் நடிக்க ரம்பா யாருன்னா இப்ப கரெக்டா சொல்லுவான் ரம்பானா கரெக்டா சொல்லுவான் ரம்பாவை தெரியுமாடே தம்பி அதுவும் தெரியாதோ அப்ப நாமெல்லாம் எங்க வீட்டுல ஒரு கும்பா கிடக்கும் வெங்கல கும்பா அந்த கும்பாக்கு 3 கும்பா சோள கஞ்சி குடிப்பேன் அதோட 2 கிண்ணி இருக்கும் கிட்னி வந்து குழம்பு ஊத்த ஆமா ஆமா உன் கிட்னி எடுக்கவா ஏன் கிட்னி எதுக்குமே அப்ப இந்த சோளத்தை ஊற போட்டு 4 பிடி சோளமா ஊறுவதற்கு முன்னால பல்ல தேய்ச்சி வீடு வாசல தூத்து பெருக்கி கோலம் போட்டு குளிச்சு நீராடி சாமியை கும்பிட்டு வந்து இந்த அம்மா ஊறின சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்க போட்டு இடிப்பாளாம் ஐயா 2 பேரும் ஒற்றுமையா ஆமா எந்த ஊர்ல எங்க ஊர்ல எல்லா ஊர்லயுமே மாமியாலும் மருமகளும் மாத்து விளக்க போட்டு குடிச்சாவளா மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்க போட்டு இடிச்சிருக்க அந்த காலம் இப்ப உள்ள மாமியா மருமக கையில உலக்கைய கொடுத்தா என்ன ஆகும் ஒருத்தர் கொடுத்தா மாமியா மண்டைய மருமக உடப்பா மருமக மண்டைய